தன் எல்லையை காத்திட எந்த எல்லைக்கும் போகக்கூடிய இந்திய மாவீரனின் கதை போரஸ் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில். அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோவிலிருந்து சிகாகோ சென்றடைந்திருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். இது பற்றின கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட கேட்கலாம். பாஸ்கர், வணக்கம். சிகாகோவில் அவருக்கு யார் யாரெல்லாம் வரவேற்றிருக்கிறார்கள் முதலமைச்சர் ஸ்டாலினை, மேலும் அவர் யாரெல்லாம் சந்திக்க இருக்கிறார், முழு விவரங்கள். சான் பிரான்சிஸ்கோவிலிருந்து சிகாகோ சென்றடைந்திருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சருக்கு சிகாகோ விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. சிகாகோ தமிழ் சங்கத்தின் சார்பாக அந்த வரவேற்பு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. உடன் தொழில்துறை அமைச்சர் DRP ராஜா அவர்கள் உடன் இருக்க இந்த வரவேற்பு என்பது தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே சான் பிரான்சிஸ்கோவில் 8 நிறுவனங்களோடு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டது. ஓமியம் நிறுவனத்தினோடு புதிய தொழிற்சாலை அமைப்பது என்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம். செங்கல்பட்டு மாவட்டத்தில் 400 கோடி ரூபாய் முதலீட்டில் 500 பேருக்கு வேலை வாய்ப்பு அளிக்கும் வகையில் அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டது. 8 நிறுவனங்களோடு புரிந்துணர்வு ஒப்பந்தம் அடிப்படையில் 1400 கோடி அளவுக்கு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டது. 4600 பேருக்கு வேலை வாய்ப்பு என்பது உறுதி செய்யப்பட்டது. அதனுடைய தொடர்ச்சியாக அமெரிக்கா சான் பிரான்சிஸ்கோவிலிருந்து சிகாகோ சென்றடைந்திருக்கிறார் தமிழக முதலமைச்சர். 10 நாட்கள் அங்கு இருக்கிறார். 10 நாட்களுமே உலகினுடைய முன்னணி நிறுவனங்களுடைய செயல் தலைவர்களை சந்திக்கிறார். அந்த வகையில பார்க்கும்போது 10 நாட்கள் அமெரிக்கா சிகாகோவில் இருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் முக்கிய நிறுவனங்களுடைய முதலீட்டாளர்களை சந்தித்து தமிழகத்தில் முதலீடு செய்ய அழைப்பு விடுக்க உள்ளார். ஃபார்ச்சூன் 500 நிறுவனத்துடைய தலைமை நிர்வாகிகளை சந்திக்கிறார். அதன் மூலமாக புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பது போடப்பட உள்ளது. செப்டம்பர் 7ஆம் தேதி அன்று சிகாகோவில் தமிழர்களுடன் மாபெரும் சந்திப்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வணக்கம் அமெரிக்கா என்ற தலைப்பில் அந்த சந்திப்பு என்பது நடைபெற உள்ளது. அங்க இருக்கக்கூடிய அமெரிக்க வாழ் தமிழர்களை சந்தித்து தமிழகத்தில் தொழில் தொடங்க அழைப்பு விடுக்க உள்ளார். அந்த வகையில பார்க்கும்போது ஏற்கனவே 8 நிறுவனங்களோடு 1300 கோடி ரூபாய் அளவுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்ட நிலையில 4600 பேருக்கு வேலை வாய்ப்பு உறுதி செய்யப்பட்டக்கூடிய நிலையில தொடர்ந்து சிகாகோ பயணம் சென்றிருக்கிறார். சென்னையிலிருந்து புறப்பட்டு 27ஆம் தேதி புறப்பட்ட தமிழக முதலமைச்சர் ஒவ்வொரு பகுதியாக சென்று அங்கு இருக்கக்கூடிய தமிழர்களையும் சந்தித்து உலகினுடைய முன்னணி நிறுவனங்களையும் சந்தித்து தமிழகத்தில் தொழில் தொடங்க அழைப்பு விடுக்கப்பட்டதன் அடிப்படையில இந்த சிகாகோ பயணம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்த பயணமாகவே பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். தன் எல்லையை காத்திட எந்த எல்லைக்கும் போகக்கூடிய இந்திய மாவீரனின் கதை போரஸ் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில்.